Now, the next part of the lesson, we are going to learn about psychology and other discipline. ஓகே, ஸோ டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2-3 தடவை இப்போ நான் லெசனில் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ டிசிப்ளின்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச டிசிப்ளின்னா என்ன அப்படின்னாக்கா, லைக் தமிழில் ஒழுக்கம்னு சொல்லுவோம்ல, அது கிடையாது. ஆக்சுவலி இங்கே வந்து டிசிப்ளின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, சைக்காலஜி அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். என்னென்ன அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் சைக்காலஜி பற்றி பேசுகிறாங்க? சைக்காலஜி ஷேரிங் இட்ஸ் நாலேஜ் வித் அதர் டிசிப்ளின்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் சோஷியாலஜி. ஓகே, ஸோ பிஃபோர் தட் சோஷியாலஜி மட்டும் கிடையாது, சைக்காலஜி ஷேர்ஸ் இட் நாலேஜ் வித் சோஷியாலஜி, ஜுவாலஜி, பயாலஜி, மெடிசன், நியூராலஜி, ஆல்மோஸ்ட் எல்லா மெடிக்கல் லா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைக்காலஜியுடைய தியரிஸ் இருக்கத்தான் செய்யும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோஷியாலஜியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சோஷியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹவு சோஷியல், கல்ச்சுரல் அண்ட் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் அ பர்சன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்மளுடைய கல்ச்சர். ஓகே, நம்ம ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் அந்தந்த கல்ச்சரை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஹேவிங் அ ஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பக்கத்துலேயே நான் சொல்கிறேன், ஒரு ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்டு உங்களுக்கு இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, டேக் இட் அஸ் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்டு உங்களுக்கு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய கல்ச்சரும் ஸ்ரீலங்கன் கல்ச்சரும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரொம்ப நிறைய வந்து வித்தியாசம் இருக்குது. ஓகே, நம்மளுடைய பேச்சு ஸ்லாங்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அவங்களுடைய உணவு பழக்கம், அவங்களுடைய நடைமுறை, பேச்சு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வி ஆர் யுனைடட் அஸ் அ ஹியூமன்ஸ். ஓகே, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி யுனைட் ஆகுனீங்க? யூஆர் பிகமிங் ஒரு ஹியூமனாக இருக்கிறதுனால வி ஹவ் யுனைடெட். ஓகே, பட் இந்த கல்ச்சர் மாறும்போது அவங்க மாதிரி அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள மாதிரியே நம்ம கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிருவோம். அண்டு இன்னொரு விஷயம், நம்மளை மாதிரி அவங்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. லைக் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஊருக்கு நம்ம போகும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்தந்த கல்ச்சர் மாதிரி நம்ம கொஞ்ச நாள் அங்கே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி வி வில் சேஞ்ச் இட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸே டோட்டலாக மாறிடும். ஓகே, ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு குரூப் நார்ம்ஸ், லீடர்ஷிப், ஆட்டிடியூட்ஸ், கலெக்டிவ் பிஹேவியர் அண்ட் சோஷியோ கல்ச்சர் ஃபேக்டர்ஸ் ஆர் ஆல்சோ இன்டர் ரிலேட்டட். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கல்ச்சருக்கு மாறும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பிஹேவியர் மாறும். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் தி எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்னா என்ன? நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி ஆர் மேபி யுவர் ஃபேமிலி. ஓகே, ஸோ அந்த எக்கனாமிக்கல் அந்த எக்கனாமிக்கல் விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது கன்சியூமர் பிஹேவியர், ஒரு கஸ்டமர் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. ஓகே, சேவிங்ஸ், அலோகேட்டிங் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபார் காசஸ் help an economist understand decision making behavior. Psychologists too need to have in-depth awareness about level of income, population, infrastructural reform, poverty, income disparities. அதாவது ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு நாட்டில் நம்ம இருக்கும்போது அந்த நாட்டுடைய பாப்புலேஷன் என்ன, பவர்ட்டி லெவல் என்ன, நம்ம வந்து அந்த பொருளாதார அந்த சதவீதத்தில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம். ஓகேயா, ஏன்னா நம்ம வந்து இன்னும் அதிகமாக வந்து நம்ம நாட்டை வந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல நமக்கும் ஒரு பங்கு இருக்கு. ஸோ அதுக்கு சைக்காலஜி தேவையா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக தேவை. ஓகேயா, ஸோ சைக்காலஜி இல்லாமல் நம்ம எக்கனாமிக்ஸ் வந்து படிக்க முடியாது. ஸோ டு பி சிம்பிள், உங்களுக்கு நான் சிம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து பிஎட் படிக்க போகிறீங்க. ஓகேயா, ஸோ டீச்சிங்க்கு வந்து பிஎட் ரொம்ப முக்கியமாக இல்லையா? இது இருந்தால் தான் வந்து நீங்கள் டீச்சிங் ஃபீல்டுக்கு போக முடியும். அந்த பிஎட்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைக்காலஜிங்கிற சப்ஜெக்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ எல்லா டிசிப்ளின்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹெச்ஆர்டி, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வருது. ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்ட்லேயுமே, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே, டிசிப்ளின்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைக்காலஜி இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சைக்காலஜி இல்லாமல் அதை படிக்க முடியாது நம்மளால. இப்போ ஏன் வந்து நம்ம வந்து பிஎட்ல வந்து சைக்காலஜி பற்றி படிக்கிறோம்? வி ஹாவ் டு நோ அபவுட் த மைண்ட் ஆஃப் த சில்ட்ரன். நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுடைய மைண்டை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு தானே கிளாஸ் எடுக்க போகிறோம். அப்போ அதை பற்றி படிக்கணும், நம்மளுக்கு சைக்காலஜி தேவையா இல்லையா? ஓகே, ஸோ சைக்காலஜி வந்து எக்கனாமிக்ஸ் லெவல்லையும் வரதான் செய்யும். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் தி பொலிட்டிக்கல் சயின்ஸ். அரசியலில் சைக்காலஜி படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும். ஓகேயா, பிகாஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ வெரி பிக் கான்செப்ட். ஸோ ஒரு லீடராக, நம்ம நாட்டுக்கு ஒருத்தவங்க லீடராக வராங்க அப்படின்னாக்கா அவங்க கண்டிப்பாக சைக்காலஜி பற்றி படிச்சிருக்கணும். அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய குடிமக்களாக இருக்கக்கூடிய நம்ம அரசியல் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நம்மளுக்கு சைக்காலஜி தேவை. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் பற்றி நம்ம படிப்போம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி படிப்போம், டிஸ்கிரிமினேஷன், ஸ்டீரியோ டைப்ஸ், கன்ஃபார்மிட்டி, இந்த மாதிரி அந்த என்னென்ன கவர்மெண்ட் நம்மளுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கோ எல்லாத்த பற்றி நம்ம படிக்கிறோமா இல்லையா? அதுக்கு நம்மளுக்கு சைக்காலஜி ரொம்ப தேவை. ஓகேயா,
the practices followed by Democrats, Socialists and Capitalists. அதனால தான் நான் சொன்னேன், நீங்க சோஷியாலஜி எந்த ஃபீல்டுக்கு நீங்க போனாலும் சரி சைக்காலஜி வரதான் செய்யும். ஓகே, அதுல சைக்காலஜி பத்தி நீங்க சைக்காலஜி வந்து அதை பத்தின தியரிஸ் வந்து வரதான் செய்யும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி philosophy. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சைக்காலஜி என்னன்னு எப்படின்னு இருந்துச்சு, philosophy தானே இருந்துச்சு ஃபர்ஸ்ட். சைக்காலஜிஸ்ட் யாருன்னு சொன்னாங்க, they have said them as philosophers. சைக்காலஜிஸ்ட்னே அவங்க சொல்ல philosophers அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஃபிலாசபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாழ்க்கை தத்துவங்கள் சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ வாட் அபவுட் தி ஹியூமன் மைண்ட், ஹியூமன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஏன் இந்த இடத்துல பர்டிகுலர் மேனர் ஒவ்வொரு இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க, அப்பாவி இன்னசென்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஓகேயா. ஸோ இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா we'll be studying about who is the culprit. ஓகே, நம்ம நாட்டுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய கல்பிரிட்ஸ் யாரு, ஏன் அவங்க அப்படி பண்றாங்க, வாட் இஸ் எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ எல்லா ஃபீல்டுலையுமே வந்து யாரோ ஒருத்தவங்களை பத்தி நம்ம படிக்கத்தான் போறோம். அப்போ அவங்கள பத்தி படிக்கணும்னாக்கா அந்த மைண்ட் எப்படி இருக்குங்கிறத படிச்சா மட்டும்தான் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு சைக்காலஜி தேவை. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் தி மெடிசின். ஸோ மெடிசின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. சரியா, கிளினிக்கல் நீங்க வந்து கவுன்சிலிங் சைக்காலஜி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து இந்த ஃபியூச்சர் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்கூல்லையுமே ஆல்மோஸ்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கூல்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்கூல்லையுமே பாத்தீங்க அப்படின்னா சைக்காலஜிஸ்ட் வச்சிருக்கணும். ஒரு கவுன்சிலரா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சைக்காலஜிஸ்ட் அந்த இடத்துல இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கண்டிப்பா இருக்கணும். திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ரிலேட்டட் டு நர்சிங் படிப்பு. ஓகே, நர்சிங் படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஆல்மோஸ்ட் ரிலேட்டடான ஒரு ஃபீல்டு தான் வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். ஓகே, ஸோ அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட், ஐ மீன் அவங்க நோயை வந்து டயக்னைஸ் பண்ணும்போது அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு இல்னஸ் இருக்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா நார்மல் மைண்ட் செட்ல எந்த பேஷண்ட்டும் வர மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுங்கிற அந்த வேர்டே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு மைண்ட்ல அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓ, நம்ம நோயாளியா, நம்ம பேஷண்டா அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சரியா, ஏன்னா லைக் எப்படி சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள வந்து ஒரு சாரி நான் சொல்ல மறந்துட்டேன் ஒரு விஷயம். சைக்காலஜில பாத்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ நீங்க கவுன்சிலிங் சைக்காலஜி பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒருத்தவங்க வராங்க, உங்கள்ட்ட கவுன்சிலிங் எடுக்க வராங்க அப்படின்னாக்கா ஆக்சுவலி அவங்க நீங்க பேஷண்ட்னே சொல்லக்கூடாது, கிளையண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா, ஏன்னா பேஷண்ட் வந்து சைக்காலஜிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் கிடையாது. ஸோ நீங்க கிளையண்ட் தான் சொல்லணும். ஆனா when it comes under the clinical psychologist நீங்க வந்து பேஷண்ட்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்ல வந்து அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய அந்த பேஷண்ட் ஃப்ரம் அந்த குரோனிக் டிசார்டர் லைக் ஆங்ஸைட்டி டிசார்டர், ஹார்ட் எயில்மெண்ட், எய்ட்ஸ், கேன்சர், பேரலிஸ் அட்டாக். ஸோ பேரலிஸ் அட்டாக்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பக்கவாதம் வரும் தெரியுமா. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய பேஷண்ட்டை எப்படி டீல் பண்றது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து அண்ட் மெயினாக வந்து ஒவ்வொரு நம்மளுடைய பாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஹார்மோன் லெவல் வந்து நல்லா பூந்து விளையாடுவாங்க. ஓகேயா, அந்த ஹார்மோன் லெவல்லாம் வந்து எந்த மாதிரி செக்ரேட் ஆகும், ஸோ அதை பற்றிலாம் யாருக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் தான் தெரியும். ஓகே, கம்ஸ் த லா அண்ட் கிரிமினாலஜி. ஸோ லா அண்ட் கிரிமினாலஜி இந்த ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தேர் வில் பி அ கல்பிரிட். ஓகே, கல்பிரிட்டும் இருப்பாங்க, இன்னசென்ட்டும் இருப்பாங்க. நிரபராதின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இங்கிலீஷில் இன்னசென்ட் தான். ஓகே, இன்னசென்ட்னா அப்பாவி மட்டும் அர்த்தம் கிடையாது, நிரபராதியும் ஒரு அர்த்தம் வரும். ஓகே, ஸோ இந்த ஃபீல்டில் லா அண்ட் கிரிமினாலஜி ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா while என்கொயரிங் த கல்பிரிட்ஸ், ஓகே, த ராங் டியர்ஸ் அவங்கள வந்து என்கொயரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐ விட்னஸ் மெமரி, ஜூரி பயாஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் மெமரி, டெசிஷன் மேக்கிங், ஸோ அவங்க பேசக்கூடிய அந்த பேச்செலாம் வந்து அதை வச்சே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருவாங்க இஸ் ஹி ஆர் ஷீ இஸ் அ கல்பிரிட் ஆர் நாட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லா படிச்சவங்களால மட்டும் பண்ண முடியாது. ஓகே, கிரிமினல் செக்ஷன்ல இருக்கிறவங்க மீன் போலீஸ் அவங்களால மட்டும் பண்ண முடியாது. ஈவன் போலீஸ் ஃபீல்டில் கூட சைக்காலஜி பற்றி வரும். சரியா, ஸோ இதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லா ஃபீல்டில் வந்து இந்த ஐ விட்னஸ் மெமரி, கண்ணை பார்த்து பேசுகிறாங்களா பேசல, கண்ணை பார்த்து பேசலனாலே ஆல்மோஸ்ட் முடிவாயிடுச்சு த பர்சன் இஸ் டெல்லிங் லை. ஓகே, போய் சொல்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியான பிஹேவியர் பற்றி எங்கே படிக்க வரும்னு கேட்டிங்கனாக்கா சைக்காலஜியில் தான் படிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் தி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு. ஸோ யூ வில் பி ஒண்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டுக்கும் சைக்காலஜிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். தி development in the field of computer science has been aided in enhancing the knowledge of psychology and its application.
Similarly, the study of psychology has been imperative in developing computer software. See, for example, நம்முடைய ஹியூமன் மைண்டே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே சைக்காலஜியில் வந்து கம்ப்யூட்டர் கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, அது லைக் ஸ்டோரிங் மெமரி. ஐ திங்க் ஃபோர்த் லெசனில் ஃபிஃப்த் லெசனில் படிப்பீங்க, ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரி பற்றிலாம் படிப்பீங்க, சரியா? ஸோ அந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஐ மீன் நம்மளுடைய மைண்டை வந்து ஒரு கம்ப்யூட்டர் கூட தான் என்ன செய்வாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எவ்வளோ பீக்கில் இருக்குது. இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு. அப்படி அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த மாதிரி வரத்துக்கு இதெல்லாம் வந்து டெவலப் பண்றாங்க தெரியுமா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைக்காலஜி பத்தி படிப்பாங்க. சைக்காலஜி அண்ட் யூஸ் ரிசர்ச் மெத்தட்ஸ் டெவலப் பை த சைக்காலஜி டெவலப்பிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தட் மிமிக் தி ஹியூமன் மைண்ட். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் கொண்டு வராங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹியூமன் மைண்டை தான் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, சரியா? அதனால தான் ஏன்னா ஹியூமன் மைண்டை கம்பேர் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அவங்களால புதுசு புதுசா சாஃப்ட்வேர் அந்த புதுசு புதுசான அந்த டெக்னாலஜிஸ் கண்டுபிடிக்க முடியும் அவங்களால. ஸோ ஹியூமன் மைண்டை பற்றி படிக்கணும்னா யார் வரணும்? சைக்காலஜிஸ்ட் வந்தால் தான் முடியும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் த ஃபீல்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ இதில் என்ன சைக்காலஜி பற்றி இருக்குது? இன்ஜினியரிங் ஆல்சோ ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆஃப் அந்த டிசைன்ஸ். ஓகேயா, நம்ம வந்து படிச்சிருப்போம் டிசைன்ஸ் அந்த கலர்ஸ். ஓகேயா, கலர்ஸ் அண்ட் சம் ஆஃப் த ஸ்மெல். ஓகேயா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மனுஷனுடைய மைண்டை மாற்றும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறோம். பெயிண்ட் அடிக்கும் போது ஒரு ப்ளசண்டான கலர் வந்து உள்ள கொடுக்கணும். ஒரு 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 பீஸ். ஏன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு டெஃபினேஷன் இருக்கு இல்லையா? பீச் கலர், பீச் கலர் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பீஸ் ஃபீலிங் கொடுக்கும். அவுட் சைட் ஆஃப் த ஹவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டார்க் கலர்ஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் அதை பார்க்கும்போது வீடு வந்து அட்ராக்டிவாக தெரியணும். ஸோ ஏன் எப்படி யாருக்கு அட்ராக்டிவாக தெரியணும்? வெளியில ஒருத்தவங்க பார்க்குறாங்கனாக்கா பார்க்கணும் சொல்ல வா இந்த பெயிண்ட் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னாக்கா அது எங்கேருந்து வருது? இட் கம்ஸ் ஃப்ரம் த ஹியூமன் மைண்ட். இப்போ புரியுதா ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் கூட சைக்காலஜி வந்து எப்படி வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு? ஓகே, அண்ட் ஆல்சோ இன்ஜினியரிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளானிங் சிட்டிஸ், ரோடு, ரயில்வே ஸ்டேஷன், மால், ஏர்போர்ட். ஸோ இதெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இன்டீரியரான ஏரியா. ஓகே, அப்போ டவுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேயா, இப்போ ஒரு டவுன்ல இருக்கோம், சிட்டி கிடையாது டவுன். ஓகேயா, ஒரு டவுன்ல இருக்கோம் அப்படின்னா டவுன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிக்கிட்டே வரும். ஓகேயா, அதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி தான் ஒரு காலத்துல அது என்ன ஆயிடும், சிட்டியா மாறிடும். அது இப்போ சென்னையெல்லாம் அப்படிதானே மாறிடுச்சு. சென்னை ஒரு வாட்டவர் நீங்க எந்த ஊர் எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ வந்து இப்போ ஒரு ஊர்ல ஒரு கடை வருது, ஒரு ஒரு ஷாப்பிங் மால் வருது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனேலாம் அதை வந்து கட்டிட மாட்டாங்க. எடுத்தவொடனே அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட முடியாது, பண்ண மாட்டாங்க. என்ன ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்கன்னா இங்க இருக்கிற அந்த டவுன்ல இருக்கிற பீப்புளுடைய மைண்ட் செட் என்ன, ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணா வருவாங்களா மாட்டாங்களா? இதுக்கு என்ன மாதிரியான வெல்கமிங், என்ன மாதிரியான வரவேற்பு இருக்கும் இதுக்கு? ஸோ இதை பத்திலாம் யோசிப்பாங்க. ஸோ இதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னாக்கா யார் வரணும்? ஆப்வியஸ்லி சைக்காலஜி வரணும். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் தி லாஸ்ட் கம்ஸ் தி மியூசிக், ஆர்ட், ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த டிராயிங், கிராஃப்ட் பண்றது, டான்ஸ் பண்றது. ஸோ இதுக்கெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைக்காலஜி ரிலேட் ஆகும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ வந்து மியூசிக். ஸோ மியூசிக் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம் நம்மளுக்கு வந்து அது ஹராம், கேட்கக்கூடாது இல்லையா? பட் இந்த மியூசிக் அப்படிங்கிறது இதோடைய தியரி என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேயா, மியூசிக் அதை இசையாக தான் நம்ம கேட்கக்கூடாது. பட் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் இஸ் த என்னன்னு சொல்லுவாங்க, அது மியூசிக் கேட்கும்போது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஸோ இந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆக்சுவலி அந்த மியூசிக்னு படிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துருச்சு, மைண்டுங்கிற அந்த வேர்டு வந்துருச்சா இல்லையா? அதே மாதிரி நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறோம். சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய திறமையை நம்ம காட்டுறோம். நம்முடைய கிராஃப்ட், ஆர்ட், அந்த திறமையை நம்ம காட்டுறோம். ஏன் நம்ம காட்டுறோம்? ஏன் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு? அவங்கள அந்த அவங்கள நம்ம ஹாப்பியாக பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், அவங்களுக்கு அதை கொடுக்குறோம். ஸோ அண்ட் ஆல்சோ டான்ஸ் பண்ணுறாங்க. டான்ஸ் இஸ் அ தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு தெரப்பி? இஃப் யூ ஆர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ரொம்ப சேடாக இருக்கிறோம், ரொம்ப கவலையாக இருக்கிறோம், நம்மளுக்கு மனசு சரியில்லை அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று செய்யும் போது நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதில் தான் வந்து இந்த ஆர்ட்ஸ், அந்த அதர் ஆர்ட்ஸ் எல்லாமே வரும். ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச அந்த இப்போ நம்ம மெஹந்தி போடுறோன்னா அது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அதை பண்ணும்போது நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா டிசிப்ளினுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைக்காலஜி வரும். ஓகே, ஸோ லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி லெசன் அப்ளிகேஷன் ஆஃப் சைக்காலஜி. நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து அதாவது சைக்காலஜி ஷேர்ஸ் இட் நாலேஜ் வித் அதர் டிசிப்ளின். ஓகே, இதை நம்ம பார்த்தோம். பட் இப்போ பார்க்க போகிறது வந்து
அப்ளிகேஷன் ஆஃப் சைக்காலஜி இன் அதர் ஃபீல்ட். ஓகேயா? என்னென்ன ஃபீல்டில் வந்து நம்ம சைக்காலஜியை படிக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் கிளினிக்கல் சைக்காலஜி. இதெல்லாம் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்எஸ்சி படிக்கிறோம் அப்படின்னாக்கா அதில் இந்த ஃபீல்டெல்லாம் வரும். சரியா? பட் ஒரு சில ஃபீல்டு மட்டும்தான் வந்து நம்ம இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து இட் இஸ் அவைலபிள் இன் அப்ராட் ஆல்சோ. ஓகே, ஸோ நான் அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ஸ் தி கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த நர்சிங் ஸ்டடி. ஓகேயா? ஸோ நர்சிங் படிக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஸ்டடி தான். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்கல்ல, ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணணும். சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேயா? சைக்காலஜிஸ்ட் அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன், இவங்க சைக்காலஜிஸ்டால மெடிசன் எதுவும் ப்ரிஃபர் பண்ண முடியாது. ஓகேயா? மெடிசன் எதுவுமே வந்து அவங்களுக்கு அந்த தெரப்பீஸ் மட்டும் தான் கொடுக்கணும் இவங்களுக்கு. ஓகே, கவுன்சிலிங் கொடுக்கலாம், தெரப்பி கொடுக்கலாம், பட் மெடிசின்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. அண்ட் சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மெடிசின்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேயா? தட் ஸ்டடி இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு எம்பிபிஎஸ். ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சைக்காலஜிஸ்ட்டும் சைக்காட்ரிஸ்ட்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காட்ரிஸ்ட் வந்து அந்த அனாட்டமி வருதுன்னு சொன்னேன், சைக்காலஜியில் அனாட்டமி வரும். சரியா? அந்த அனாட்டமியை வந்து டிஸ்பிளே பண்ணி படிக்கிறது வந்து சைக்காட்ரிஸ்ட். ஓகே, அதை டிஸ்பிளேவாக வச்சு படிப்பாங்க, டிஸ்பிளே பண்ணி படிப்பாங்க அதை. பட் சைக்காலஜிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் தியரியாக மட்டும் தான் படிப்பாங்க அது. ஓகே, ஸோ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நர்சிங்க்கு ஈக்குவலாக இருக்கும். பட் வந்து நர்சிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்டடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளினிக்கல் சைக்காலஜி. நான் சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு ஹார்ட் பேஷண்ட் வராங்க, ஒரு இல்னஸோட ஒரு பேஷண்ட் வராங்கன்னா, க்ரோனிக் டிசீஸோட வருவாங்க, ரொம்ப நாள் ஒரு நோயோட வருவாங்க. ஸோ அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், ஸோ அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணுறது, தயார் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து இந்த கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் பார்ப்பாங்க. சரியா? கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ இவங்க வந்து சைக்கோ தெரப்பீஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ ஒருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸ், தாட்ஸ், பிஹேவியர் இது எல்லாத்தையும் வந்து ட்ரபிள்சமாக இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து ஸ்மூத் ஆக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி சாரி நெக்ஸ்ட் கம்ஸ் தி கவுன்சிலிங் சைக்காலஜி. ஓகேயா? ஸோ கவுன்சிலிங் சைக்காலஜி ஐ ஆல்ரெடி செட் தட் இஸ் கம்ப்ளீட் ஸ்டடி ஆஃப் சைக்காலஜி தான். இவங்க வந்து சைக்கோ தெரப்பீஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க, கவுன்சிலிங் கொடுப்பாங்க, தெரப்பீஸ் கொடுப்பாங்க. ஓகேயா? லைக் இந்த ஹிப்னாசிஸ் தெரப்பி அதெல்லாம் கொடுப்பாங்க. அண்ட் பிஹேவியர் சிபிடி, காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. ஸோ இந்த தெரப்பீஸ்லாம் கொடுக்கறது தான் வந்து கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ப்ராப்ளமில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் கெரியர் கைடன்ஸ் கொடுக்கறது, மேரேஜ் கவுன்சிலிங், போஸ்ட்மார்ட்டம் கவுன்சிலிங் கொடுக்கறது, ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் கொடுக்கறது, ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா லைக் வென் யூ ஆர் கோயிங் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ், ஸோ அதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது. ஸோ இதை இப்போ கவுன்சிலிங் ஃபீல்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஜுகேஷனல் அண்ட் ஸ்கூல் சைக்காலஜி. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீச்சிங் ஃபீல்டில் இந்த சைக்காலஜி நீங்கள் படிக்கிறதுனால நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கலாம். ஓகேயா? லைக் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி இன் எஜுகேஷன் நீங்கள் பண்ணணும். ஓகேயா? ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி வரும். ஸோ ஒரு ஸ்கூலுடைய சரௌண்டிங் எப்படி, ஒரு ஸ்கூல் அப்படின்னாக்கா அந்த ஸ்கூலில் யார் யாரெல்லாம் வந்து த பர்சன் ஹூ ஆர் linked with the school, for example students, parents, teachers, management, office staffs and other non-teaching staffs. ஸோ இவங்க எல்லாரையும் வந்து டோட்டலாக சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த எஜுகேஷன் ஸ்கூல் சைக்காலஜி. இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிலாம் வரும். சரியா? ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அந்த நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஸ்கூல் சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே வந்து இந்த எஜுகேஷனல் சைக்காலஜியில் வரும். இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுடைய எபிலிட்டிஸ், இன்னெபிலிட்டிஸ் என்ன, ஓகே, ஒரு டீச்சருடைய கெப்பாசிட்டி என்ன, ஒரு டீச்சருடைய அந்த பிளானிங், கரிக்குலம் பிளானிங்லாம் எப்படி பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எஜுகேஷனல் சைக்காலஜியில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ கிளினிக்கல் சைக்காலஜி, கவுன்சிலிங் சைக்காலஜி, எஜுகேஷனல் சைக்காலஜி இது மூணு தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஓகேயா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணுமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் வென் யூ கோ ஃபார் தி ஹையர் ஸ்டடீஸ். ஓகே, பட் இதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த டெவலப்மெண்டல் சைக்காலஜி அண்ட் அடுத்து வரக்கூடிய இந்த சோஷியல் சைக்காலஜி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட். ஓகே, இது அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கிடைக்காது, பட் இட் இஸ் வெரி ரேர். அண்ட் இந்த இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா வி ஆர் ஹேவிங் ஸோ மச் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம வெளிநாட்டிலேருந்து இருக்கும்போது நமக்கு ஆன்லைனில் படிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இன்னைக்கு நமக்கு கிடைக்குது. ஸோ அது மூலமா யூஸ் பண்ணி வி கேன் ஸ்டடி டெவலப்மெண்டல் சைக்காலஜி அண்ட் சோஷியல் சைக்காலஜி. ஸோ
டெவலப்மெண்டல் சைக்காலஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு த ஒரு ஒரு இன்ஃபேண்ட் ஒரு குழந்தை ஃப்ரம் த கன்செப்ஷன்லேருந்து ஓகேயா. ஸோ அது பேபியாக ஃபார்ம் ஆகுனதுலேருந்து அன்டில் their டெத் ஒவ்வொரு ஸ்டேஜஸாக படிப்போம் ஓகேயா. ஸோ இது உங்களுக்கு லெசனில் வரும், லேட்டர் பார்ட் ஆஃப் த லெசனில் வரும். சிம்பிளாக நான் சொல்கிறேன். சைல்ட்ஹுட் ஸ்டேஜ், அடலசன் லேட் சைல்ட்ஹுட் ஸ்டேஜ், அடலசன் ஸ்டேஜ், அடல்ட்ஹுட் ஸ்டேஜ், ஓல்டு அடல்ட்ஹுட், ஓல்ட் ஏஜ், மிடில் அடல்ட்ஹுட், இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக படிக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் சைக்காலஜி. அடுத்தது சோஷியல் சைக்காலஜி. சோஷியல் சைக்காலஜி மீன்ஸ் as the word says when you are interacting with others ஓகேயா. ஸோ உங்களுடைய பியர் குரூப்ஸ், இந்த இடத்துல முக்கியமான இந்த வேர்ட் பியர், பிஇஇஆர், பியர் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. பியர் குரூப்னா என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய வயசுல இருக்கக்கூடிய உங்களுடைய கலீக்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஓகேயா. இப்போ உங்களுடைய ஏஜ் வந்து 15 அப்படின்னாக்கா 15 ஏஜ்ல உங்க கூட இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, உங்க கிளாஸ்மேட்ஸ், ஸோ இவங்க எல்லாரும் தான் வந்து பியர் குரூப்ஸ் ஓகேயா. ஸோ இந்த பியர் குரூப் கூட நீங்க எப்படி நடந்துக்கிறது, உங்களோட சொசைட்டியில என்வாயர்மெண்ட்ல நீங்க சொசைட்டியில எல்லாரு கூடயும் எப்படி பழகுறது, அண்ட் உங்களுடைய பியர் குரூப் கூட வந்து உங்களுக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் வரும், சண்டை வரும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வரும், நெகட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வரும் ஓகேயா. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இப்போ இதை பற்றிலாம் வந்து படிக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சைக்காலஜி. நெக்ஸ்ட் கம்ஸ் தி இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திஸ் வில் ஹெல்ப் இன் த லைக் இந்த இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது தெரியுமா, அந்த ஐடி கம்பெனி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைக்காலஜி பற்றி வரும் சரியா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு எம்ப்ளாயீஸ் இப்போ இன்டர்வியூக்கு வராங்க அப்படின்னாக்கா அவங்களை எப்படி இன்டர்வியூக்கு ரெடி பண்ணுறது, அவங்களை எப்படி இன்டர்வியூக்கு அவங்களை ஃபேஸ் பண்ண வைக்கிறது, அவங்களை இன்டர்வியூ பண்ணி அவங்கள வேலைக்கு எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் சைக்காலஜி பண்ணும்போது நம்ம அந்த சூப்பர்விஷன் ஒர்க்கு அண்டு அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயர்ஸுடைய இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ஒருத்தவங்க நல்லா வந்து டீம் ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்கா அவங்க கிட்ட. ஸோ இதெல்லாம் பற்றி ஒரு மெயினாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஃபேக்ட்ரியில், ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய இப்போ 600 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 600 பீப்புள் ஒர்க் பண்ணால் 600 பீப்புளுடைய அந்த சூப்பர்விஷனே வந்து இவங்க கையில் தான் இருக்கும் ஓகே. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் சைக்காலஜி படிச்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து சூப்பர்விஷன் ஒர்க் வந்து கிடைக்கும் ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்யூனிட்டி சைக்காலஜி. இதெல்லாம் ரொம்ப ரேர் சைக்காலஜி சப்ஜெக்ட் ஓகேயா. இது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் கம்யூனிட்டி சைக்காலஜி. ஸோ கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஓகேயா. லைக் ஒரு நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது, சோஷியல் டிஸ்கிரிமினேஷன், எந்த நாட்டில் வந்து பெண்களை வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க, ஆண்களை வந்து பெண்களை வந்து எந்த இடத்துல டாமினேட் பண்ணுறாங்க, அண்ட் எந்த நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் பெண்கள் வந்து ஈக்குவலாக சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, அண்ட் எந்த நாட்டில் வந்து ஆப்பிரிக்கன் பீப்புள்ஸ் இருக்காங்க அவங்களுடைய கல்ச்சர் என்ன, ஒயிட் பீப்புளுடைய கல்ச்சர் என்ன, இந்தியன் பீப்புளுடைய கல்ச்சர் என்ன ஓகே. ஸோ அந்த எந்த நாட்டில் வந்து அதிகமாக வந்து மென்டலி டிஸார்டர்ட் பீப்புள் இருக்காங்க, ஹேண்டிகேப்டு பீப்புள் இங்கே அதிகமாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் வந்து கம்யூனிட்டி சைக்காலஜி ஓகே. தென் லாஸ்ட்லி என்வாயரமெண்டல் சைக்காலஜி. ஸோ இந்த என்வாயரமெண்டல் சைக்காலஜி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான ஒரு ஃபீல்டு தான் இது சரியா. பட் பர்டிகுலர்லி என்வாயரமெண்டல் சைக்காலஜி அப்படிங்கிற ஸ்டடி வந்து கிடைக்கிறது தான் கஷ்டம். ஸோ லாஸ்ட் கம்ஸ் தி என்வாயரமெண்டல் சைக்காலஜி. இதில் நம்ம எதை பற்றி படிப்போம்னா நம்ம இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ரிகார்டிங் தி ஃபார்மிங், லேண்ட், கிளைமேட், க்ரௌடிங், பொல்யூஷன், ஹியூமிடிட்டி, நேச்சுரல் டிசாஸ்டர், நம்மளுடைய சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தை பற்றியும் படிக்கிறது தான் வந்து என்வாயரமெண்டல் சைக்காலஜி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் பாருங்க. ஒரு கூட்டமான இடத்துக்கு நீங்கள் போறீங்க, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுடைய ஃபேஸ் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும், நம்ம ஒரு மாதிரி மூஞ்சை சுருக்கி வச்சிருப்போம், ஏன்னா அந்த க்ரௌடிங் நம்மளுக்கு பிடிக்காது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும், அதை பற்றி படிக்கிறது தான் என்வாயரமெண்டல் சைக்காலஜி. ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வரும்போது நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும் ஓகேயா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், வானத்தில் ஒரு ஏரோப்ளைன் பறக்குது அப்படின்னாக்கா ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஓடி போய் நம்ம பார்ப்போம் தெரியுமா, இது கூட என்வாயரமெண்டல் சைக்காலஜியில் வரும் சரியா. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது இந்தந்த ஃபீல்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், சைக்காலஜியை படிக்கலாம் ஓகே. ஸோ பை திஸ் நம்மளோட இந்த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சைக்காலஜியில் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சைக்காலஜி லெசன் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் இந்த இதில் நம்ம பார்த்ததுலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் சைக்காலஜி பற்றி பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், ஓவர்ட் பிஹேவியர் கோவர்ட் பிஹேவியர் பற்றி பார்த்தோம்,
ஃபர்ஸ்ட் சைக்காலஜி எப்படி வந்துச்சு, ஒவ்வொருத்தவங்க சைக்காலஜி பத்தி என்ன சொன்னாங்க அதை பத்தி பார்த்தோம். பிஹேவியர், ஓகே, ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் சைக்காலஜிஸ்ட்டும் சைக்காலஜி எப்படி பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இந்தியாக்குள்ள சைக்காலஜி எப்படி வந்துச்சு. தென் சைக்காலஜி அண்ட் அதர் டிசிப்ளின்ஸ். ஸோ என்னென்ன ஃபீல்டெல்லாம் வந்து சைக்காலஜி பற்றி நம்ம பார்த்தோம். சைக்காலஜி வந்து தன்னுடைய நாலேஜ் வந்து எந்த ஃபீல்டுக்குலாம் ஷேர் பண்ணிக்குது. அண்ட் லாஸ்ட்லி என்ன சைக்காலஜியில் நம்ம ஹையர் ஸ்டடீஸ் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஃபீல்டில் நம்ம சைக்காலஜி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேயா? ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் லெசன். ஜிசாக்கல்லா ஹைரன். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.